வல்லபா சித்தர் தன் அழகு அது எல்லாத்தையும் விட கூடு விட்டு கூடு பாயும் தன்மை உடையவரும் அவர் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய இது அவருக்கு உண்டு அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம பெருமாளுக்குள்ளதை எடுத்துக்கலாம். அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10 அவதாரத்தில் ஒவ்வொரு உடலுக்குமா. கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். தாழ்வு மனப்பான்மை, ஒரு அழகை இது பூஜிக்க தெரியாது, அந்த மாதிரி தன்மை உடையவர்களுக்கு இந்த சித்தர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த வல்லபா சித்தரை வழிபாடு பண்றவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த நேரத்தில் நம்ம பூஜையை தொடங்கிட்டோம்னா தான் இரவு கோதுளி காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதாவது அந்தி காலம் சேர நேரம், அந்த நேரமும் உங்களுக்கு முடிகிற நேரமாக வச்சுக்கோங்க. இந்த 2 நேர கால அளவுகளில் நீங்கள் உணவுகளை உட்கொள்ளாமல் இந்த சித்தர் வழிபாட்டில் பெண்ணை முன்னிறுத்தி தான் நம்ம வழிபாடே பண்ணுறோம். ஆனால் தீட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண் முன்னிறுத்தி பெண் பின்னால் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் விளக்கேற்றது பெண் ஏற்ற வேண்டாம், ஆண் வச்சு விளக்கேற்றிக்கலாம். பெண் தூரமாக இருந்து தியானத்தை இது பண்ணலாம் வழிஞ்சு உள்ளுக்கு அந்த செயல்களை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா கண்ணை மூடி உங்களுக்குள் உள்ள ஒளியை நெற்றி கண் மூலம் பார்ப்பது, இங்கே மையப்புள்ளியில் நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டாலே அது ரொம்ப கஷ்டம். ஆனால் சித்தரை ரொம்ப நேசிக்கிறவங்க, சித்தர் வழியை ரொம்ப பின்பற்றுறவங்களுக்கு இது அழகாக ஓப்பன் ஆகும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில கன்னி ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வைத்து வீட்டுல வழிபாடு பண்ணணும், அவங்கள வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும், அதை பத்தி சொல்லுங்கம்மா. கன்னி ராசிக்கு சித்தர் வல்லபா சித்தர். வல்லபா சித்தர் ரொம்ப அற்புதம். என்னன்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணுக்குரியவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவ்வளவு பவர், அவர் சிவ அம்சத்துக்குரியவராகவே இருப்பார் வல்லபா சித்தர். அவரை பார்த்தீங்கன்னா சுந்தரேனர் அப்படிம்பாங்க. சுந்தரேனர்னாலே அழகு அப்படிங்கிற அர்த்தம். அதனால அவ்வளவு அழகு பொருந்தியவர் அப்படிம்பாங்க. இவர் திருபுவனத்தில் பொன்னை அம்மாள்ங்கிற ஒரு பெண்ணுக்கு உதவியாக இருந்திருக்கா. பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெண்ணுடன் தன்மையுடன் அதனாலதான் இவர் வசீகரிக்கும் தன்மை உடையவராக இருப்பதனால தான் கன்னிராசிக்குரியவராக மாறியிருக்காரு அந்த வல்லபா சித்தர். அவ்வளவு அழகான ஒரு தோற்றத்துக்குரியவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வல்லபா சித்தர் தன் அழகு அது எல்லாத்தையும் விட கூடு விட்டு கூடு பாயும் தன்மை உடையவரும் அவர் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய இது அவருக்கு உண்டு அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம பெருமாளுக்குள்ளதை எடுத்துக்கலாம். அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10 அவதாரத்தில் ஒவ்வொரு உடலுக்குமா கூடு விட்டு கூடு போய்கிட்டே இருந்திருப்பார். அந்த அம்சத்துக்குரியவராக தான் இவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் சிவ அம்சத்துக்குரியவர் தான். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த வல்லபா சித்தர் ரொம்ப அந்த முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி, வசீகரிக்கும் தன்மை, ஒரு பெண்ணுக்கு உதவியா, பொன்னையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு உதவியாக ஒரு பூங்காவனத்தில் அவர் இருக்கிற இடம் பூங்காவனமாக இருக்குமா, அவ்வளவு இதாக உள்ளவர். அந்த மாதிரி வசீகரிக்கும் தன்மை உடையவராக அந்த வல்லபா சித்தர் இருக்கிறார். இப்போ இந்த சித்தர் நம்ம எதுக்குன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். தாழ்வு மனப்பான்மை, ஒரு அழகை இது பூஜிக்க தெரியாது, அந்த மாதிரி தன்மை உடையவர்களுக்கு இந்த சித்தர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த வல்லபா சித்தரை வழிபாடு பண்றவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த சொத்து சுகங்கள் கையில கிடைச்சாலும் அதை வச்சு ஆள தெரியணும். அதை ஆள தெரியாத ஒருத்தர்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். தான் அழகா இருக்கான்னு தெரிஞ்சு கூட தன் அழகை பேண கூட தெரியாத ஒரு நபர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதையெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் இந்த வல்லபா சித்தராக இருப்பார். கூடு விட்டு கூடு பாயும் தன்மை உடையவருக்கு எல்லா உடலில் உள்ள மனதையும் அறியும் தன்மை உடையவராகவும் வாழ்வார். அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மனதை அறியும் தன்மையே இருக்காது. ரீசன் என்னன்னா, இவங்களுக்கு தான்கிற அகம்
படிப்பு, அறிவு எல்லாம் இருப்பதினால் மற்றவங்கள மனதை அறிய தன்மை குறைவாக இருக்கும். அப்போ இந்த வல்லபா சித்தருடைய பூஜைகள், இந்த ஜீவசமாதி வழிபாடுகள், கன்னிராசிகள் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு சரியாக இது பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா வல்லபா சித்தர் வழிபாடு வந்து கரெக்டாக கன்னிராசிக்கு எடுத்திருக்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ வல்லபா சித்தருடைய ஜீவசமாதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குமா? வல்லபா சித்தருடைய ஜீவசமாதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் இருக்குது. அங்கதான் அந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அங்க போய் அதாவது ஜீவசமாதி நிறைய இருக்கும். ஆனா இங்கதான் நம்மளுக்கு, ஏன்னா இங்க பெண்ணால் ஆளணும், பெண்ணை வந்து இவங்க ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அங்க. ஆனா பெண்ணுடைய தன்மை கரெக்டா அந்த கன்னிராசிகாரர்களை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து சரியா சக்சஸ் ஆவாங்க. அதை வந்து கரெக்டா மீனாட்சி கோயிலே தான் அங்க ஜீவசமாதி இருப்பதுனால அது சிறந்த ஒரு இதுவாகவும் இருக்கும், பயனாவும் இருக்கும். ஓகே. சோ இந்த சித்தரை நம்ம வீட்ல இருந்து வழிபடணும் அப்படின்னா எந்த நாட்கள்ல வழிபடலாம்? இவர் வீட்ல இருந்து வழிபடணும்னா புதன்கிழமை இவரை வழிபடுவது சிறந்த பலனை தரும். ஏன்னா மீனாட்சி பச்சை நிறத்தால் இவர் பெருமாளுக்குள்ளதாகவும் வருகிறார். அதனால இவரை வந்து நம்ம வந்து புதன்கிழமைக்குள்ள இதுல வந்து வழிபாடு பண்ணும்போது சிறந்த ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் எப்போதும் போலவே நான் இது சொல்வது என்னன்னா, இந்த சித்தரை பூக்களால் எல்லா விதமான பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணுங்க. இவர் வந்து பூங்காவன அம்சத்திற்குரியவர். இவரை சுத்தி வந்து பூக்களும் நந்தவனமும் உருவாக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். நீங்க பூஜை பண்ணும்போது பெண்கள் இதில் கலந்து கொள்வது மிக சிறந்த பலனை தரும். இந்த ஜீவசமாதி பூஜை வந்து உங்க சித்தர் பூஜை உங்க வீட்டுல பண்ணும்போது கண்டிப்பாக பெண்களுடைய இதுவும் முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால நல்ல பூஜைகளும் ஊதுபத்தி பூக்களும் நிறைஞ்சு இருக்கணும். ஆத்ம ஒளி தீபம் சொல்லிட்டு நம்ம அந்த விளக்க வைத்து பூஜை பண்ணுவது ரொம்ப சிறந்த. அந்த ஒளி தீபம் இதோட பூஜை பண்ணணும். பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த வல்லபா சித்தருடைய சமாதியும் இந்த பூஜை முறையும். வல்லபா சித்தருக்கான விரத முறைகள் வீட்ல இருந்தே நாங்க வழிபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்குமா? சூரியன் உதயத்துக்கு முன்னக்கிட்டே இங்க பூஜைகள் தொடங்கிடணும். அதாவது விடிவெள்ளி தோன்றிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நேரத்திலேயே தொடங்கி விடிவெள்ளி தோன்றும் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நம்ம பூஜையை தொடங்கிட்டோம்னா தான் இரவு வந்து கோதுளி காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதாவது அந்தி காலம் சேர நேரம். அந்த நேரமும் உங்களுக்கு முடிகிற நேரமா வச்சுக்கோங்க. இந்த 2 நேர கால அளவுகளில் நீங்க வந்து உணவுகளை உட்கொள்ளாமல் பழங்கள் உட்கொள்ளுங்க. பழங்கள் பூக்களுடன் நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க. நல்ல அந்த நீர் ஆகாரங்களை வந்து குடிச்சிக்கலாம் விளைஞ்சி. மற்றபடி உணவுப் பொருட்களாக எதையும் எடுக்காதீங்க. அரிசி பருப்புகள் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுக்காமல் பழங்களும் பால் அதெல்லாம் நீங்க குடிச்சிட்டீங்கனாலே சிறப்பா தான் இருக்கும். ஆனா காலை விடிவெளி பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி ஈவினிங் வந்து 6:00க்குள்ள விரதம் முடிகிற மாதிரி இருக்கணும். ஓகே. சோ பொதுவாவே ஒவ்வொரு சித்தர் வழிபாட்டிலையும் நம்ம ஒரு நிறங்கள் வந்து கொடுப்போம். அந்த நிற ஆடைகளை பயன்படுத்தலாம், இல்ல பொருட்களா ஏதாவது அந்த நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. சோ வல்லபா சித்தரை பொறுத்த வரைக்கும் என்ன நிறங்களை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலன் தரும்? நீல நிற வண்ணனாகவே இருக்கலாம், அல்லது பச்சை கலர் ட்ரெஸ் எடுக்கலாம். இது 2 கலர்ல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டீங்கனாலும் சிறப்பான பலனை தரும். சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் இந்த வழிபாடை பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா பெண்களுக்கு வந்து இந்த தீட்டு நாட்கள் எல்லாம் இருக்க போதோ இல்ல வீட்டுல ஒரு இறப்பு தீட்டு வந்துருச்சு அப்படின்னாலோ அந்த மாதிரி நேரங்கள்ல சித்தர் வழிபாடை தொடர்ந்து பண்ணலாமா, இல்ல ஒரு பிரேக் எடுத்து அந்த தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வழிபாடை தொடங்கணுமாமா? அதாவது இறப்பு தீட்டுக்கு வந்து சித்தர் வழிபாட்டுல வந்து விளக்கேற்றுதல் வேண்டாம். சும்மா பூ வச்சு சாமி கும்பிடுதல் மாதிரி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பெண்கள் தீட்டாக இருந்தாங்கன்னா பெண்கள் வந்து எப்பவுமே இந்த சித்தர் வழிபாட்டில் பெண்ணை முன்னிறுத்தி தான் நம்ம வழிபாடே பண்றோம். ஆனால் தீட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண் முன்னிறுத்தி பெண் பின்னால இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து விளக்கேற்றுதல் பெண் ஏற்ற வேண்டாம், ஆண் வச்சு விளக்கேற்றிக்கலாம். பெண் வந்து தூரமா இருந்து தியானத்தை இது பண்ணலாம் வழிஞ்சு உள்ளுக்கு வந்து அந்த செயல்களை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா அது வந்து நெருப்பை வந்து அங்க தொடுவதோ இது பண்ணவோ பெண்ணுக்கு இது இல்லை. அது வந்து உடலை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். விளக்கேற்றாமல் இருந்தால் நீங்க பெண் வந்து இது பண்ணலாம். விளக்கேற்றி தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம் ஜோதியை. அதனால விளக்கேற்று அதை 3வது கண்கிற ஜோதிக்கு விளக்கேற்றுதல் முக்கியம் இந்த சித்தர். சோ பொதுவாவே சித்தர் வழிபாடு இப்ப வீட்டுல இருந்து நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் விளக்கேற்றி தான் வழிபடணுமா, அப்படி ஏதாவது தான் முறைகள் இருக்காமா? இல்ல, கட்டாயம் விளக்கேற்றணும். நான் வந்து நீங்க இந்த விரதங்கள் இருக்கிறீங்களா, இந்த நாள் நான் குறிக்கிறேன்ல, அந்த நாட்களுக்கு மட்டும் விளக்கேத்துங்க. மற்ற நாள் ஊதுவத்தையும் பூவும் மட்டும் வச்சு நீங்க சாமி கும்பிட்டா போதும், சித்தர் வழிபாடு பண்ணா போதும்.
கண்ண மூடி உங்களுக்குள் உள்ள ஒளியை வந்து நெற்றி கண் மூலம் பார்ப்பது. இங்க மையப்புள்ளியில் நீங்க பார்க்க கத்துக்கிட்டாலே அது ரொம்ப கஷ்டம். ஆனா சித்தரை ரொம்ப நேசிக்கிறவங்க, சித்தர் வழியை ரொம்ப பின்பற்றுறவங்களுக்கு இது அழகா ஓப்பன் ஆகும். அப்போ அந்த போட்டோ முன்னால இருந்து தீபமே ஏற்ற வேண்டாம். அவங்ககிட்ட இருந்தே நீங்க இந்த ஒளியை வந்து வாங்கலாம். அதனால நீங்க இந்த நறுமணம் மிகுந்த பூக்களும் அந்த ஊதுபத்தியும் உடன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த சித்தர் போட்டோ முன்னால் நின்று அவங்களுடைய இந்த ஒளியை ஏத்துனாலே போதும். தீப ஒளிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா விரதங்கள் இருக்கும்போது இந்த நாட்கள் கும்பிடுங்கன்னு சொல்லும் போது அப்ப நம்ம வந்து அந்த ஆத்ம ஒளிங்கிற இருக்கு இல்லையா விளக்கு, அந்த விளக்கை வைத்து நீங்க ஒளி தீபம் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, சோ கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து வல்லபா சித்தர் அப்படின்னு சொன்னீங்க. சோ இவருடைய படத்தை நம்ம வீட்டுல மாட்டி நம்ம வந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எந்த திசையில படங்களை வைக்கலாம்? இவருடைய இது வந்து வடக்கு திசையில் வைப்பது சிறப்பாக இருக்கும். வடக்கு திசையில் வைத்து இவரை வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான சித்தர் வழிபாடு பண்ணலாம், வீட்டுல இருந்து என்ன மாதிரியான வழிபாட்டு விரத முறைகள் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.